irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste Daily. Taste the Daily. First told you it's your husband's story அப்படின்றப்போ what just flashed your mind? So when sir came and talked to me, I found that as an opportunity. Almost like the universe is telling me, maybe it's time for you to do something more for him. There are few features that I've seen and I was thinking, enna avanglu idhe mari pandranga. That's when I realized she's the real deal, not me. There's always one thing he used to say, you're Mukund's wife. Wow. You're Mukund's bharya. How can you do anything different? You have to be strong at this point of time. So that I think always, whenever I have a tough time, I think of I'm his wife. I better do this right. இப்போ அவங்க பேசும்போதே உங்களுக்கு கேட்டிருக்கும், அவங்க முகுந்த் வந்து இப்போ ப்ரெசென்ட் டென்ஸ் வச்சு இப்போ முகுந்த் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரம் தட் டே இப்போ வரைக்கும் தட் இஸ் ஹவு ஷி திங்ஸ் முகுந்த் அரவுண்ட். சின்ன வயசுலேருந்து யூனிஃபார்மை டெய்லி பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நான். கலர் மேபி வித்தியாசம் இருக்கலாம், பட் பொறுப்பு ஒன்று தான். கிட்டத்தட்ட நான் இந்த படம் கதை கேட்டதுக்கப்புறமும் இந்த ஜேர்னி அப்பையும் நான் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் என்னுடைய அப்பாவுக்கும் முகுந்த் சாருக்கும் நான் நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்த்தேன். இந்த கதை ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இந்த படம் பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்ம என்ன வேலையில் இருந்தாலும் சரி, நம்ம வேலையை எப்படி செய்யணுன்றது அந்த இன்ஸ்பிரேஷன் கதை கேட்கும்போதே கிடச்சிது. இந்து, ரெபேக்கா, வர்கீஸா வந்து இப்போ நம்மலாம் சொல்லுவோம்ல இந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் நான் அந்த ஒற்றை பெண்ணை 2 elder brothers இருக்கு. அவங்க 10 years and 8 years older than me. அப்போ அவங்க had 3 fathers to convince. அப்படி தான் சொல்லுவாங்க. I had 3 of them to convince. கொஞ்சம் டிஃபிகல்ட். I was the spoilt one. நான் the youngest. அவங்க ரொம்ப லவ் இருந்துட்டேன். The battle was hard but the wait was good. It allowed both of us to grow. சம்டைம்ஸ் வந்து தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி நம்மளை ஆடியன்ஸ் கை தட்டும்போது எனக்கு வந்து நம்மளும் ஹீரோவாக இருக்கோம்ல அப்படின்னு தோணும் எனக்கு. இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் ஷாட் முடிஞ்ச உடனே ஹீரோடா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அமரன் வந்து ஒரு இராணுவ வீரனின் வாழ்க்கையை பதிவு பண்ணுற படம், போரை பதிவு பண்ணுற படம் இல்லை. Sai Pallavi ma'am, இப்போ நீங்க Thank you. இந்து மேம் நீங்க முதல்ல மீட் பண்ணியிருப்பீங்கல்ல, இவங்களுடைய கேரக்டர் தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு படத்துக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது யாருன்னே தெரியாத ஒரு ஆள், அது அந்த டிரெக்டருடைய உருவமாக இருக்கும். ஆனால் இந்துவை தான் நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க, அவங்களுடைய கேரக்டரை வாழ போறீங்க அப்படின்றப்போ என்னெல்லாம் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க? அவங்க கிட்ட இருந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு? முதல் உரையாடல் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்குமார் சார் எனக்கு நான் எப்போவுமே நரேஷன்ஸ் கேட்குறது இல்லை, ஸ்கிரிப்ட் மட்டும் தான் படிப்பேன். அப்போ படித்த உடனே ஃபஸ்ட் எனக்கு டவுட் வந்துச்சு, இது எப்படி? பிகாஸ் சம்டைம்ஸ் வென் யூ ஒர்க் வித் அ பிக் ஹீரோ அண்ட் அ கமர்ஷியல் சப்ஜெக்ட் சடனாக நமக்கு யோசனை வரும்ல, இவ்வளோ கண்டென்ட் இருக்குது இதில், ஹவு மேபி யூல் டேக் அ பிட் ஆஃப் இட், மேபி யூல் சாப் போர்ஷன்ஸ் ஆஃப் இட் லேட்டர், அண்ட் சம்டைம்ஸ் இட் ஒன்லி அந்த பிரண்ட் வந்து ஒன்லி ஆன் தி ஆக்ட்ரஸ் வருமா. ஸோ அவர்கிட்ட ரொம்ப ஓப்பனாகவே கேட்டு விட்டுட்டேன், இது எப்படி, ஹவு டு யூ ஹேவ் ஸோ மச் ஃபார் ஹர் அண்ட் வாட் இஸ் அ ஸ்டோரி அபவுட்ன்ட்டு. அண்ட் தட் டைம் ஹீ நரேட்டட் த ஸ்டோரி டு மீ அண்ட் தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் தட் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ திங்க் ஐம் பிளெஸ்ட் டு ப்ளே. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இது வந்து எனக்கு ஒரு பெரிய பாடம் விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹவு டு அப்ரோச் அ ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, அது எனக்கு இந்த படம் சொல்லி கொடுத்துச்சு. ஏன்னா நான் அவங்கள போய் மீட் பண்ணும்போது ஐ ஒன்லி ஹேட் அ டவுட். இந்த ஆடியன்ஸ் எப்படி டவுட்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எப்படி இப்படி பண்ணினீங்க, நீங்கள் என்ன யோசிச்சிங்க, அந்த மாதிரி தான் நான் அவங்களோட மைண்ட் செட்டை தான் படிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி ஹர் அண்ட் தட் இஸ் வை ஐ ஒன்ட் பி ஏபிள் டு ஆன்சர் மோர் questions about Indhu right now because I think probably I'm not out of the character yet. Okay. So I just don't know what we've done the same or different. But there are few features that I've seen and I was thinking, enna avanglu idhe mari pandranga. That's when I realized she's the real deal, not me. ஓகே, எந்தெந்த விஷயங்கள்லாம் அந்த டவுட்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, சில்லியாக தான் இருக்கும், ஆனால் இது கூட நான் கேட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? செல்ஃப்லெஸ் லவ்ங்கிறது தெரியும், பட் இது இவ்வளோ லவ் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. நமக்கு ஒரு டவுட் வரும்ல, இல்லை படத்துக்காக நம்ம கொஞ்சம் ஓவராகவே போர்ட்ரே பண்ணியிருக்கோமா. ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் டூயிங் கிராஸ் செக் ஒர்க். சார் கூட அப்போது ரூமில் இருக்கல, இட் வாஸ் ஜஸ்ட் த 2 of us and I kept grilling her with more questions. ஓகே இந்து, உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, இது நம்ம பண்ண போகிறோம், ஒரு படமாக எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டோல்ட் யூ இட்ஸ் யோர் ஹஸ்பண்ட் ஸ்டோரி அப்படின்றப்போ வாட் ஜஸ்ட் ஃப்ளாஷ்ட் யுவர் மைண்ட்?
Mukund passed away in 2014. In the first year, I had a lot of events to go for. ரொம்ப difficult-ஆ இருந்துட்டேன். Every time there was a flag hoisting, it was reliving the grief again. You know, you're losing him. With every flag hoisting, there's pride. நான் ரொம்ப துக்கம் இருந்துட்டேன். So it was just standing there, holding on to it. It was very hard the first 2 years. அப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் stop. I can't do this. கொஞ்சம் family பார்க்கணும். I have to be there for my daughter. I can't always be wallowing in, you know, grief. I have to be there for her. அப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ வென் சார் கேம் அண்ட் டாக் டு மீ அபவுட் த மூவி, முகுந்த் வாஸ் அ ஹியூஜ் மூவி ஃபேன். அந்த கமல்ஹாசன் சார் ரொம்ப பிடிக்கும் முகுந்த்க்கு. அந்த அன்பே சிவம் மூவி லைன்ஸ் எப்போ ஹில் கீப் கோட்டிங். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் வென்ட் டு மை ஹெட் இஸ், ஓ முகுந்த் வுட் பி ஸோ எக்ஸைட்டட் அபவுட் திஸ். த ஃபர்ஸ்ட் திங் இஸ், இஃப் ஹீஸ் சம்வேர் அண்ட் ஹீஸ் ஹியரிங் திஸ், ஹீ பி ரியலி எக்ஸைட்டட் அபவுட் இட். செகண்ட் வாஸ், ஐ திங்க் நான் அந்த முடிவு எடுத்துட்டாலும் ஐ ஹேட் கில்ட். 8 years I've not done anything, I've not put his name back, I've not talked about him on screen. And when Barka da tandoru modale oru interview irundappo avanga kettiten, do you think people will remember him? Appo na sollite, it's a family, we will remember him because he's ours, the rest it's their responsibility, they can do it. And adu konjam slight, for the 8 years I was thinking about it. I said, na konjam na panano, I have to do something also. So when sir came and talked to me, I found that as an opportunity. Almost like the universe is telling me, maybe it's time for you to do something more for him. So this is solely for Mukund. So one, I knew he was happy. Two, I found this as a place where this is the time I can bring him back to life. For me, for relive those moments, for my family, for me. Even though it's hard for all of us. So again, bittersweet. Randu irukka. Sandosham irukka, dukkam irukka. And a lot of pride as well. So I am sure wherever he is smiling and he's excited, and I'm sitting right beside his hero, so I'm sure he's very excited wherever he is about this. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சாரி டு இன்ட்ரப்ட். இப்போ அவங்க பேசும்போதே உங்களுக்கு கேட்டிருக்கும், அவங்க முகுந்த் வந்து இப்போ ப்ரெசென்ட் டென்ஸ் வச்சு இப்போ முகுந்த் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரம் தட் டே இப்போ வரைக்கும், தட் இஸ் ஹவு ஷி திங்ஸ் முகுந்த் அரவுண்ட் ரைட் நவ, அண்ட் திஸ் இஸ் ஹவு ஹிட் ஃபீல் ரைட் நவ. திஸ் இஸ் ஹவு. ஸோ I think that is something, I think that's beyond selfless love. You just proved it right here. Oh my God. I just love him. I think that's just how you love. Very nice. உங்களுடைய அன்பின் வெளிப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அவர் சொல்ற ஏதாவது ஒரு பர்టిక్యులர் வார்த்தை உங்களுக்கு கேக்குதா இப்போ? Every time there's a challenge, there's always one thing he used to say, you're Mukund's wife. Wow. You're Mukund's bharya. How can you do anything different? You have to be strong at this point of time. So that, I think, always, whenever I have a tough time, I think of, I'm his wife. I better do this right. So it works that way. Oh my God. Okay. Shivana. யூனிஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கு வந்து புதுசு கிடையாது. அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் ஒரு படத்தில் போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்கீங்க. ஆனால் ராணுவ மிடுக்கு அப்படின்றது புதுசு. அந்த ஒரு உணர்வை கொண்டு வர்றதுக்கு வந்து மெனக்கெடல் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை எப்படி கொண்டு வந்தீங்க? இந்த கதை எப்படியாவது பண்ணிடணும்னு நினச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் நீங்கள் சொன்னது தான். சின்ன வயசுலேருந்து யூனிஃபார்மை டெய்லி பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நான். கலர் மேபி வித்தியாசம் இருக்கலாம், பட் பொறுப்பு ஒன்று தான். கிட்டத்தட்ட நான் இந்த படம் கதை கேட்டதுக்கப்புறமும் இந்த ஜேர்னி அப்பையும் நான் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் என்னுடைய அப்பாவுக்கும் முகுந்த் சாருக்கும் நான் நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்த்தேன். கதை கேட்கும்போது எனக்கு அது இருந்தது. அது எனக்கு இப்போ படம் வந்ததுக்கப்புறம் நான் எந்தெந்த இடம்னு என்னால் சொல்ல முடியும். இப்போ அதை என்னால் சொல்ல முடியல. அதுவும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம் இந்த படம் எப்படியாவது பண்ணிடணும்னு நினச்சதுக்கு. பட் இந்த படம் ஒத்துக்கும் போதே, நான் இவர்கிட்ட நெக்ஸ்ட் டே நான் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுதே தெரிஞ்சிருச்சு இது வந்து சும்மா போய் ஷூட்டிங் பண்ணிட்டு வர்ற படம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு வேறு ஒன்றா மாறி இந்த படத்துக்குள்ளே போகணும். அப்படி போனால் மட்டும்தான் இதுக்கு நம்ம செய்கிற ஒரு ஜஸ்டிஸ். பட் அதை தாண்டி இந்த கதை ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இந்த படம் பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்ம என்ன வேலையில் இருந்தாலும் சரி, நம்ம வேலையை எப்படி செய்யணுன்றது அந்த இன்ஸ்பிரேஷன் கதை கேட்கும்போதே கிடச்சிது. ஸோ அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கணும் அப்படின்றது வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது. அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணி தான் பண்ணேன். அது ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் இதோட ப்ராசஸை. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை டயட்டிங்கோ அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கும்போது, ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்த கதைக்கு கரெக்டாக இருக்கணும்னு ஒன்று, இன்னொரு பக்கம் இந்த படத்தையோ ஃபோட்டோவையோ ஃபுட்டேஜையோ சார் பார்ப்பாங்கன்னு ஒரு பக்கம் வேறு இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து கரெக்டாக இது பண்ணணுன்றது. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி சார் வந்து என்னுடைய படம் பார்த்துருக்காங்களான்னு தெரியல. பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை சார், இல்லைனாலும்
இல்லைனாலும் இப்போ பார்த்தாக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் மைண்டில் இருக்குது. ஏன்னா சார் வந்து எது பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணக்கூடியவங்க. இப்போ அவங்க தயாரிப்புலேருந்து வருதுன்னும் போது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, இந்த கதை எப்படி இருக்கணும்னு சொல்லி. இதுவும் இருக்குது, இந்த கேரக்டர் ரியல் கேரக்டர். ஏன்னா அவங்க கூட வேலை பார்த்தவங்களாம் இந்த படத்தை கவனிப்பாங்க, ரியல் மிலிட்ரி மேன்லாம் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இது வந்து ஷூட்டிங் அப்போ மட்டும் இல்லை, இப்போ ஷூட்டிங் தாண்டியும் அந்த டிசிப்ளின் ஒட்டிக்கிச்சுன்னு நான் நம்புகிறேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், ஃபஸ்ட் டே அந்த யூனிஃபார்ம் போட்டு ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்து முடித்தோடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுனது செம்ம கெத்தாக இருந்தது எனக்கு. நான் வந்து எல்லா டைமும் சம்டைம்ஸ் வந்து தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி நம்மளை ஆடியன்ஸ் கை தட்டும்போது எனக்கு வந்து நம்மளும் ஹீரோவாக இருக்கோம்ல அப்படின்னு தோணும் எனக்கு. இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு ஷாட் முடிஞ்சோடனே ஹீரோடா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா என் செஸ்ட்டில் அந்த நேம் இருக்குது. நான் முகுந்த்ன்ற நேமோட போய் அங்கே நிற்கும்போது வந்து அது ஒரு ரியல் லொக்கேஷன்லேயே ஷூட் பண்ணோம். சுற்றி மிலிட்ரி மேன். அதில் ஒரு பர்டிகுலர் ஷாட், டீசரில் வர ஷாட் இருக்குல்ல, ஹூஆவி அப்படின்னு கேட்குற அந்த போர்ஷன் இருக்குல்ல, அதோட சிங்கிள் ஷாட் எடுத்து முடித்தோடனே அங்கே சுற்றி இருக்க அவ்வளோ மிலிட்ரி மேனும் வந்து கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் தமிழில் நிறையா பேசுனீங்க, எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல, இருந்தாலும் எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. இது எல்லாத்தையும் ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக கடத்தணுன்றது தான் நாங்கள் எடுத்துகிட்ட முயற்சின்னு நினைக்கிறேன். ஸோ நான் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் நான் சொல்லவே மாட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் அப்படி தான் பண்ணணும். அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா ஆர்மி பீப்புள் அவங்க அங்கே காஷ்மீர்லேயோ இல்லை எங்கேனாலும் சரி, அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்பொழுது நம்ம பண்ணது ஒன்றுமே இல்லை அப்படி தான் தோணுது அது. அண்ட் பட் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சாய் பல்லவியும் அதை ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்து ரெபேக்கா வர்கீஸா வந்து இப்போ நம்மலாம் சொல்லுவோம்ல இந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் வெரி சின்சியராக சொல்லணும், நான் அவங்க அப்படி வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்கள எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது அவங்களையும் அவங்க டாக்டர் அர்ஷியாவையும் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். நான் அதிகம் பேசலை, ஏன்னா எனக்கு பர்சனலாக இருந்தது. எனக்கு எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி என் அக்காவை பார்க்குற மாதிரி இருந்தது அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது. இது யார் நடிக்க போகிறான்னு எனக்கு தெரியாது. அப்புறமா ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து தான் ராஜ்குமார் சொன்னார் இந்த மாதிரி சாய் பல்லவி நடிக்கிறாங்கன்னு சொல்லி. சூப்பர், அதுக்கு மேலே என்ன வேணும், இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு ஆர்டிஸ்ட், இது போதுமே அப்படின்றதான் தோணுச்சு. ஸோ எல்லோரும் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஏன் இந்துவையும் அவங்க மகளையும் பார்க்குறப்போ உங்கள் அம்மா அவங்க அக்கா பார்க்குற மாதிரி தோணுச்சு? ஏன்? ஆமாம், என் அப்பாவும் டியூட்டியில் இருக்கும்போது இறந்தவர் தான். அவர் வார்க்கு போல் ஃபைட் பண்ணல, பட் அந்த ஒர்க் ப்ரெஷர். ஸோ டியூட்டியில் இருக்கும்போதே இறந்து போனவர். சடனாக ஒரு நாள் வந்து இனிமேலேருந்து உங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நான், அம்மா, அக்கா இப்படி தான் எங்கள் லைஃப் இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு 50 வயசு. ஆனால் அர்ஷியாவுக்கு வந்து அவங்க அப்பா மேபி 30 இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன் அவர் அந்த டைம். அப்போது வேறு எந்த கஷ்டத்தினாலும் சமாளிச்சிடலாம், நம்ம இந்த ஒருத்தர் இல்லைன்ற கஷ்டத்தை சமாளிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப டஃப். அதனால் நான் அவங்கள்ட்ட நிறையா பேசிக்கல. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல இவங்கள்ட்ட இருந்து இதையும் நம்ம கற்றுக்கணும். நம்ம இன்றைக்கி வரைக்கும் வந்து அதையே நினச்சிட்டே இருக்கோம். அதை தாண்டி போகிறதுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறையா மைண்டில் ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய எனக்கு சம்மந்தம் இருக்குது. நான் இந்த படத்தை இப்போ என் அம்மாக்கும் அக்காவுக்கும் காட்டுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த மேம் கிட்ட ஒரு கேள்வி. இப்போ சார் வந்துட்டு சொன்னாங்க முகுந்த் அவர்களுடைய யுத்தம், அங்கே நடந்த யுத்தத்தை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் வீட்டில் நீங்கள் ஒரு யுத்தம் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களுடைய திருமணத்தை வந்து நிகழ்த்துறதுக்காக to convince your parents you had to fight a war at your home. How did that feel? நான் அந்த ஒற்றை பெண்ணு, 2 elder brothers இருக்கு. அவங்க 10 years and 8 years older than me. அப்போ அவங்க had 3 fathers to convince. அப்படி தான் சொல்லுவாங்க. I had 3 of them to convince. கொஞ்சம் டிஃபிகல்ட். I was the spoilt one. நான் the youngest. அவங்க ரொம்ப ரொம்ப லவ் இருந்துட்டேன். and they were very worried for me. என்ன ஆகும், first of all வேறு ரிலிஜன், அப்புறம் வேறு ஸ்டேட், லாங்குவேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். அது கூட அவங்க ஆர்மி போக போகிறீங்க. என்னோட ஃபாதர் ஏஎஃப்எம்சி தான் போயிட்டேன் டாக்டர் அங்கேருந்து. பட் ஹீ மூவ்ட் ஆன் அண்ட் ஹீ பிகேம் அ ப்ரைவேட் டாக்டர். வி ஹேட் த சாய்ஸ். ஐ மீன் ஹீ டிடன்ட் கண்டினியூ ஆன் வித் ஏஎஃப்எம்சி. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டேன், திஸ் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் மை டாட்டர். அவங்க மேரி பண்ணிட்டா சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம். ஸோ இட்ஸ் லைக் சர் வாஸ் சேயிங், I actually told him if something has to happen to my husband, whoever he is, it can happen on ground or at field, rather at field rather than on ground, right? What's the whole thing? So Appa took a long time, romba time edutite. I told you I think wait panni vanditen ana otta pennu da. So much faster. So they didn't want to let me go. First love, the maturity of first love, took a little while for them to be sure that we were mature enough to handle it. And I think the wait was good. The battle was hard, but the wait was good. It allowed both of us to grow. Eventually, because of another army man, my uncle who was in the Navy at that time, he came back home.
முகுந்த் நல்ல பையன்தான், அவங்க ஹீஸ் டூயிங் ரியலி வெல் இன் தி ஆர்மி, why have all of this confusion, just marry let them get married, கெட்டி கொடுக்க தீர்ந்து, it's just they're happy, they love each other, இதுக்கு அப்புறம் என்ன வேணும். So he got okay with it. So you're right, the war was, you're right. There was a war at the field. And முகுந்தும் கொஞ்சம் 3 years எடுத்துட்டேன் என்னோட அப்பாவோட பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டேன். முதல்ல பேசுறது ரொம்ப இட் வாஸ் நாட் ரைட், ஹி ஜஸ்ட் வாண்டட் டு கெட் மேரிட். அதுக்கப்புறம் 2 years அவங்களும் மெச்சூர் ஆகிட்டேன். லைக் ஐ ஆல்வேஸ் சே ஹி வாஸ் வெரி இன்ட்ரோஸ்பெக்டிவ். அவங்களுக்கு நான் എന്നിൽ ഒരു തെറ്റുണ്ടെന്ന് തോന്നിയാൽ അത് ശരിയാക്കാൻ നോക്കും. He'll always try to be a better man once he understands that. So I think after his first interaction with my father, he realized he has to do a better job. So he went back to himself, worked on himself, talked to my uncle. I think he led that war pretty well as well. Towards the end, needed a little push from my end, I have to say that. But towards the end, it worked out pretty okay. Yeah, we all had our personal wars to get through. Lovely. முகுந்த் ஒரு சைடு ஒரு இன்ஸ்பிரேஷனா, நீங்க ஒரு சைடுல ஒரு இன்ஸ்பைரிங் வுமனா இருக்கீங்க. lot of things to learn from you, Indhu. Yes. Thank you. Yeah. சிவன் உங்ககிட்ட ஸோ வந்து இப்போ முகுந்த் அவர்களை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு அன்வைல் ஆகிக்கிட்டே இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னெல்லாம் ஆச்சரியங்கள் விரிஞ்சிச்சு உங்களுக்குள்ளே? விரிந்த ஆச்சரியங்கள் என்ன? ஆக்சுவலாக இது சொல்ல நினைக்கிறேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லணும்னு சொல்லி வந்தார் ராஜ்குமார் சார். அப்போ அவர் வந்து நான் ஒரு ஆர்மி பேஸ்ட் ஃபிலிம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு நிறைய ஐடியாஸ், இது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி. அவர் எந்த கதை பண்ணாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். அவருடைய ஃபஸ்ட் ஃபிலிமில் இருந்து அவர் வச்சுருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு சொல்லி இந்த கதை கேட்கும் பொழுது நமக்கு ஆர்மின்னா ஒரு ஐடியா இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி இந்த படம் இருந்துச்சு. அது வந்து எதுவும் அது எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடக்குது, என்னமோ நடக்குது, இது எல்லாத்தையுமே உடைச்சி சார் சொன்ன அதுதான். இங்கே நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும் அப்படிங்கிறதான் இந்த படம் கதை கேட்டு முடிக்கும்போது இருந்தது. அவர் சொன்ன ஒவ்வொன்றுமே வந்து அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ், அவங்க டீமாக எப்படி இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் என்ன, இங்கே ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த காலகட்டத்தில், இன்றைக்கி டெக்னாலஜி இன்னும் பெட்டராக இருக்குது, இது வந்து இன்னும் ஒரு 10-15 years முன்னாடின்னும்போது அப்போ இன்னும் சிரமம் தான் அது. அப்போ இது எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒருத்தர் இருந்திருக்காங்க. இது வந்து எங்கேயோ யாருக்கும் நடக்கிற கதை இல்லை. நம்ம ஆள் ஒருத்தர், நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர், அவருக்கு அவங்க ஃபேமிலி, நீங்கள் சொன்னது கரெக்ட், அவங்களும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி. இதுவும் கதையில் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணணும் ஒரு வேலையில் அப்படின்றதெல்லாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுதே வீட்டுக்குள்ளே வந்து நிறையா சண்டை போட்டுக்கிறோம் ஈஸியாக. பட் இவ்வளோ டஃப்பான ஒரு ஜாபில் இருக்கவர் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவரும் வந்து அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இவங்களுக்கான அட்டென்ஷனை கொடுத்துன்றது, இந்த மாதிரி நிறையா இன்ஸ்பிரேஷன் இந்த கதைக்குள்ளே இருக்குது. எனக்கு நான் இந்த படம் தீபாவளிக்கு வருதுன்னு சொல்லும்பொழுது நான் யோசிச்சது அதுதான். இந்த படம் பார்க்கும்பொழுது ஆடியன்ஸ் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இன்றைக்கி நம்ம தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு எங்கேயோ யாரோ உயிரை விட்டுட்டு தான் இருக்கிறாங்க பார்டரில் அப்படின்றது மட்டும்தான். அதை இந்த படம் ரொம்ப தெளிவாக உணர்த்தும். இது வந்து வெறும் சண்டை, ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை கொண்டாங்க, அது இல்லவே இல்லை. அது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வு, இவங்க 2 பேருடைய வாழ்க்கை, இவங்களை சுற்றி இருக்க கேரக்டர்ஸோட வாழ்க்கை, இது அத்தனையும் இது நடந்த உண்மையை அப்படியே சொல்கிறோம் அப்படின்றது மட்டும்தான். இது எல்லாமே இந்த கதையில் நான் கேட்டேன். எனக்கு அவர் கதை சொல்லி முடித்தோன்னே நான் உடனே ஓகே சொல்லலை, நான் நாளைக்கு சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். ஏன்னா நான் எப்பவுமே ஒரு கதை கேட்ட உடனே நான் டெசிஷன் எடுக்க மாட்டேன், எஸ் நோ ரெண்டுமே உடனே சொல்லவே மாட்டேன் நான். பட் இந்த கதை மட்டும் என்னை அன்றைக்கி நைட்டு தூங்கவே விடலை. எனக்கு நிறைய தாட்ஸ், இவர் எப்படி, இந்த ஃபேமிலி இப்போ எப்படி இருக்காங்க, நம்ம ஃபேமிலி எப்படி இருந்தோன்னு சொல்லி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இந்த கதை. நான் அவர்கிட்ட நெக்ஸ்ட் டேவே கூப்பிட்டு நான் இந்த படம் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான். அதுதான் இந்த கதை ஏற்படுத்திய தாக்கம். ஸோ அமரன் வந்து ஒரு இராணுவ வீரனின் வாழ்க்கையை பதிவு பண்ணுற படம், போரை பதிவு பண்ணுற படம் இல்லை, வாழ்க்கை அவருடைய அனைத்தையும் பதிவு பண்ணுற படமாக இது இருக்கும். அவர் சொன்ன கதையை வந்து பார்வையாளராக வந்து இப்படி நடந்திருக்கு, இப்படி கேட்டிருக்கு, கன்ஸ் எல்லாம் ரியல் கன்ஸ் அப்படின்னு அதை அனுபவிச்சவரா, அந்த கன்னை தூக்கிட்டு நிற்கிறவரா, அங்கே ஓடுறவரா, அங்கே எல்லாத்தையும் பார்க்குறவரா, அந்த பர்சன் அந்த விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவரா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த கேரக்டரை ப்ளே பண்ணுறப்போ? இங்கே ஃபஸ்ட்டு அவங்க ஆர்ஆர் டீமுக்குள்ளே போகும்பொழுது வாங்க ஃபயர் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போகும்போது சரி அவங்க ஃபயர் பண்ணணும், அதை நான் பார்க்கணுன்னு நினச்சேன் நான். அப்புறம் போனால் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாங்க. அது ரியல் ஏகே அது. ஸோ அதை எடுத்து வச்சு நான் ஷூட் பண்ணேன் நான். அப்போ ரொம்ப டார்கெட்லாம் கரெக்டாலாம் அடிக்க முடியல, அது எங்கெங்கேயோ போச்சு. அது
நெக்ஸ்ட் டே வந்து இந்த ரைட் ஷோல்டரை மூவ் பண்ண முடியல. ஓகே. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது அதோட ரியல் பவர் என்னன்றது. இந்த எஜுகேஷன் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் படத்தில் ஷூட் பண்ணும்போது சும்மா இப்படி வச்சுட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ண முடியாது. அன்னைக்கு அந்த ஷோல்டர் பெயினுக்கு அப்புறம் நான் எப்போ வச்சாலும் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுப்பேன். அந்த கன்னை ரியலாக ஷூட் பண்ணுறோமோ பண்ணலையோ, இந்த மாதிரி இதில் சின்ன 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 விஷயங்கள். எனக்கு மும்பையில் கூட்டு போய் பேசிக்காக வெப்பன் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்போ கன்னை எடுத்தாலே இப்படி ஹோல்ட் பண்ணுன்றது அது எந்த அளவுக்கு மைண்டில் மெமரி ஆயிடுச்சுன்னா, இப்போ முருகதாஸ் சார் படம் ஷூட் பண்ணும்போது அதில் வேறு சிலர் வந்து கன்னை பிடிச்சிருந்தாங்க. அவங்க சும்மா அப்படி கேஷுவலாக பிடிச்சிருந்ததை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் ஒரு ரியலாக ஒரு ஆர்மி பர்சன் மாதிரி அப்படிலாம் பிடிக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி பிடிங்க, இப்படி கரெக்டாக இப்படி வைங்க, இப்படி தான் நிற்கணும், நீங்கள் ஒரு கமாண்டர் தானே, நீங்கள் இப்படி தான் நிற்கணும்னு. அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கேட்குறாங்க, சார் அமரனா சார் அப்படின்றாங்க. எஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு மசில் மெமரியாக இருந்தது. இப்போ அது கிட்டத்தட்ட அது டிஎன்ஏக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. இது அவங்களோடய சேர்ந்து ட்ரெயின் பண்ணி படத்தில் பண்ணும்பொழுது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம கன்னை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க சொல்லும்பொழுதே அதான் சொன்னாங்க, உங்களோட இன்னொரு கை மாதிரி அது ஆயிடணும், அப்படி நீங்கள் யூஸ் பண்ண பழகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் கன்று ஹேண்டில் பண்ணுறோன்றதெல்லாம். அதுக்கப்புறம் அதுவும் ஒரு பார்ட் தான் நமக்கு. ஆமாம். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், சார் வந்து நல்லா பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட் மட்டும்தான் சொன்னாங்க. அவங்க நினைச்சிருந்தா 1 hour கிளாஸ் எடுத்துருந்துருக்கலாம், இதை இப்படி தான் பண்ணணும். நான் நினைச்சேன் சார் ஏதாவது சொல்லி அந்த நம்பிக்கையில் விட்டாங்க. அதுதான் இன்னும் ஜாஸ்தி பொறுப்பு ஜாஸ்தி ஆச்சு. நீங்கள் இது பண்ணும் இது பண்ணும் இது பண்ணும் இது பண்ணுன்னு சொல்லி தான் நம்ம லிஸ்ட் எடுத்து டிக் பண்ணி அப்படி ஒரு மெக்கானிக்கலாக போயிருந்திருப்போம். நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாங்க. ஸோ அதுதான் இன்னும் ஜாஸ்தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணுன்றது என் கூட நடித்த அத்தனை பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து தான் ட்ரைனிங் எடுத்துட்டோம் ஆஸ் எ டீம். நீங்கள் கேட்டீங்க முகுந்த் சாரோட காதலா வீரமா தியாகமான்னு சொல்லி, அதை தாண்டி ஒரு பெரிய ஆட்ரிபியூட் அவருக்கு இருக்குது. அது நான் படம் பண்ணும்போது பார்த்தேன். அவர் ஹீ இஸ் எ ட்ரூ லீடர். அது இந்த படத்தில் ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்கும். அதனால ஒரு டீமாகவே தான் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். ஒன்றாவே தான் இருப்போம், ஒன்றாவே தான் சாப்பிடுவோம். ஷூட்லேயும் சரி, அதில் இருக்க எல்லாமே வேறு வேறு ஸ்டேட்லேருந்து நடிக்க வந்தவங்க. அதில் யாருமே வந்து இவங்க வந்து இந்த ரோல் பண்ணுறாங்க இந்த ரோல் பண்ணுறாங்க அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு டீம். ஸோ ஷூட் முடித்தாலும் ஈவினிங்கும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். ட்ராவல் பண்ணும்போது, ஷூட் முடிக்கும்போது எல்லாரோடையும் ஒன்றா தான் இருப்போம். அங்கே அவங்க நிறைய பேர் ஹிந்தி, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷில் அவங்க பேசுவாங்க. எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது. கியா குச்னை சப் டீகே இதை வச்சு தான் அங்கே ஓட்டிகிட்டு இருந்தேன் நான். அதே மாதிரி காஷ்மீர்னு சொல்லும்போது, நான் காஷ்மீர்னு சொன்னோன்னே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுனது புது வெள்ளை மழை அப்படிலாம் அப்படிலாம் இல்லை. மலை மேலே மட்டும் பனி இருந்துச்சு, வேற எங்கேயும் பனி இல்லை. ஜூன் ஜூலைலாம் ஆகஸ்ட் மாதம்லாம் இது என்ன மெட்ராஸா இல்லை காஷ்மீரா என்ன ஒரு எனக்கு ஒன்றும் புரியலையா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ரொம்ப அழகான ஒரு ஊர். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காஷ்மீருக்கு போகிறேன். அந்த டெரெயினில் ஷூட் பண்ணுறதே ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸாக தான் இருந்துச்சு. அது டீமாக எல்லாருக்கும், அண்ட் சாய் கேமராமேன் அவராக இருக்கட்டும் அண்ட் அவங்க டீமாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கோன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த படம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. அது இந்த படத்தை தாண்டியும் எனக்கு லைஃப் லாங் பயன்படுற மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. அது துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறது உட்பட. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily. Taste the Daily.